கொண்டு போய் வச்சுக்கணும். பாவம் அவங்க. ஒரு குழந்தையா மாறி, தன் நிலைமை புரியாம இருக்கிறவங்கள பாரமா நினைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிடுச்சு. நீ இவ்வளவு நாள் அக்காவா வச்சிருந்ததே பெரிய விஷயம். பரவாயில்லம்மா. நான் தான் என் கடமையை செய்யாம தள்ளி போட்டுட்டு வந்துட்டேன். அக்காவுக்கு நான் ஒரு வழி பண்றேன். நீ நிம்மதியா போ. உன் மகன் மருமகளோடு ஒத்துமையா இரு. தேவையில்லாம அவங்கள பகச்சிக்காதே. தங்கையை சமாதானப்படுத்தினாலும் அவர் மனதில் பாரம் கனமாக இறங்கிக் கொள்கிறது. கோபமும் ஆத்திரமும் வர கணவனை எரித்து விடுவது போல் பார்க்கிறாள் சங்கவி. அவன்தான் காதல் கீதல்னு புரியாமல் உளறினா அதுக்கு நீங்க துணை போறீங்களா? புரியாம பேசாதே சங்கவி. பிரபாகர் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை. அவன் வாழ்க்கையை தீர்மானிக்கும் வயது அவனுக்கு இருக்கு. அப்ப பெத்தவங்கன்னு நாம எதுக்கு இருக்கோம்? பெத்து வளர்த்து ஒரு நல்ல வழியை காட்டின நமக்கு அவன் வாழ்க்கையை தீர்மானிக்கிற உரிமை இல்லையா? காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்ட நாம் இதை பேசுறது தப்பு சங்கவி. நம் காதலை சொன்னதும் அக்கா என் விருப்பத்தை புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கலையா? அதே மாதிரி நாமும் நம் பிரபாகரனின் மனசுக்கு பிடிச்ச பெண்ணை கல்யாணம் பண்ணி வைப்போம். என்னையும் யாரும் இல்லாத அந்த நந்தினியையும் ஒப்பிட்டு பேசாதீங்க. பெத்தவங்கள ஒரு சேர முழுங்கிட்டு தாத்தாவின் பராமரிப்பில் இருக்கா? பிறந்த இடம் சொல்ல நாதி இல்ல. கோடீஸ்வரரான என் பிள்ளைக்கு இப்படிப்பட்ட இடமா அமையணும்? இதை நான் ஏத்துக்கவே மாட்டேன். இந்த கல்யாணத்துக்கு ஒரு காலும் சம்மதிக்க மாட்டேன். இப்படி நீ பிடிவாதமா இருந்தா இதனால் நஷ்டப்படுறது நீதான். நம்ம மீறி இந்த கல்யாணம் நடக்கும். உன் மகன் உனக்கு இல்லாமல் போவான். இது உனக்கு சம்மதமா? எரிச்சலுடன் பார்த்தவள், அதனால் அந்த அதிர்ஷ்டம் கெட்டவளை கல்யாணம் பண்ணித்தர சொல்றீங்களா? வேகமாக அங்கு வருகிறான் பிரபாகர். பெரியவங்க பேசி ஒரு முடிவுக்கு வரட்டும் தான் நான் இதுவரை தலையிடாமல் அமைதியா உள்ளே இருந்தேன். அடுத்தவங்க மனசை காயப்படுத்துறதே உன் வழக்கமா போச்சு. உலகத்தில் நடக்காதது நடக்கலைம்மா. நீ செய்ததை இப்ப உன் மகன் செய்யறேன், அவ்வளவுதான். அதுவும் நந்தினி நல்ல பெண், என் மனசுக்கு பிடிச்சவ. பணம் காசு எனக்கு பிரச்சனை இல்லை. என்னால் சம்பாதிக்க முடியும். அதே போல உன்னை எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்க நினைக்கல. உறவுகளோடு இணைந்து வாழற வாழ்க்கையை நீ விரும்பாமல் இருக்கலாம். நான் அப்படி இல்லை. பெத்தவங்களை கடைசி வரை மதிக்கணும். என் நல்வாழ்க்கைக்கு பாடுபட்டவங்களை எந்த விதத்திலும் காயப்படுத்தக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்கு. என் மனதுக்கு பிடிச்சவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் உறவுகளோடு இணைந்து வாழணும்னு தான் நான் விரும்புகிறேம்மா. கவலைப்படாதேம்மா. உனக்கு சம்மதம் இல்லைன்னா இந்த கல்யாணம் நடக்காது. ஆனா அதுக்கப்புறம் உன் மகன் வாழ்க்கையில் என்னைக்குமே கல்யாணம்ங்கிற பேச்சுக்கே இடமில்லை. அவள் பதிலை கூட எதிர்பார்க்காமல் வெளியேற மனைவியை திரும்பி பார்க்காமல் பார்த்திபனும் மகனை பின்தொடர்ந்து போக அப்படியே உட்கார்ந்திருந்தாள் சங்கவி. அக்கா சாப்பிடுக்கா. இட்லியை சாம்பாரில் நனைத்து அக்காவிற்கு ஊட்டுகிறாள். எனக்கு ஒரு தாயாக இருந்து கல்யாணம் பண்ணியவள். பரிவும் பாசமும் காட்டி என் பிரசவத்தை பார்த்தவள். தான் தாயாக விட்டாலும் தாய்மையின் பரிவை காட்டியவள். நான் நன்றி மறந்தவள் ஆக போறேன்கா. என் சுயநலத்திற்காக உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்ப போகிறேன். என்னை மன்னிச்சிருக்கா. கண்களில் கண்ணீர் துளிகள் எட்டி பார்க்கிறது. பவித்ரா, அக்காவா அழைப்பது? நிமிர்கிறாள். அழறியா பவித்ரா? அக்கா, என்ன அடையாளம் தெரியுதா? நீ என் தங்கடி. உன்னை எனக்கு அடையாளம் தெரியாம போகுமா? வயசாயிடுச்சு, அதனால கொஞ்சம் தடுமாற்றம், அவ்வளவுதான். என்னை உட்கார வச்சு ஊட்டி விடுற, பாசம் காட்டுற. நீ நல்லா இருக்கணும் பவித்ரா. நான் மனசார வாழ்த்துறேன். அக்காவின் வார்த்தைகள் நெஞ்சை உருக்க தன்னோடு சேர்த்து தழுவுகிறாள். என்னம்மா செய்யற? அண்ணன் உன்னை கூப்பிடுறாரு. இந்த பெரியம்மாவை கட்டிக்கிட்டு அழறதே உனக்கு வாடிக்கையா போச்சு. அப்படி என்ன பாசமோ? கவிதா உள்ளே வர முந்தானையில் கண்ணீரை துடைத்தவள், கவிதா, உன் பெரியம்மா என்ன அடையாளம் கண்டுகிட்டு எவ்வளவு தெளிவா பேசினாங்க தெரியுமா? பரபரப்புடன் சொன்னவள், அக்கா, கவிதா வந்திருக்கா. இவளை தெரியுதா அக்கா? மகளை அவள் முன் நிறுத்த எதுவுமே சொல்லாமல் வெற்று பார்வை பார்க்கிறாள். சிறிது நேரம் பெரியம்மாவின் முன் நின்றவள், அம்மா, நீ முதலில் இங்கிருந்து கிளம்பு. இப்படியே பெரியம்மாவோடு சேர்ந்து நீயும் உளறிட்டு இருந்தா அவங்கள மாதிரியே ஆயிடுவ. மாமா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிற வழியை பாரு. சொன்னபடி போக மௌனமாகிறாள் பவித்ரா. 2 நாட்களாக வீட்டில் நடக்கும் மௌன யுத்தத்தை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் பார்த்திபன். யாரும் யாரிடமும் பேசவில்லை. கடமையாய் அவரவர் வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள்.
சாப்பாடு வைக்கும்போது கூட அம்மாவின் முகத்தை நிமிர்ந்து கூட பார்க்காமல் சாப்பிட்டு எழுகிறான் பிரபாகர். சங்கவியும் முகத்தில் எந்தவித உணர்ச்சியையும் காட்டவில்லை. அம்மாவுக்கும் மகனுக்குமான போராட்டம் எப்படி முடியப் போகிறது புரியவில்லை பார்த்திபனுக்கு. தூங்கிட்டீங்களா? கண்மூடி படுத்திருந்தவர் கண் திறக்கிறார். மொட்டை மாடிக்கு கொஞ்சம் வரீங்களா? உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். மௌனமாக அவளை பின்தொடர்கிறார். நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். அவளே பேசட்டும் என்று அமைதியாக சங்கவியின் முகத்தை பார்க்கிறார். காதலுக்கு நான் ஒன்றும் எதிரி இல்லை. இருந்தாலும் என் மகனுக்கு அந்தஸ்தான இடத்தில் பெண் தேடணும்னு நினைச்சேன். அவன் விருப்பம். நந்தினியை கல்யாணம் பண்ணிக்கிறதுனா கட்டிக்கட்டும். நான் குறுக்கே நிற்க விரும்பலை. கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அந்த நந்தினியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இல்லாட்டா என் வாழ்க்கையில் கல்யாணம்ங்கிற பேச்சுக்கே இடமில்லைன்னு சொன்ன பிறகும் நான் மனசை மாற்றிக்கலனா நான் தாயே இல்லை. வெரி குட். நல்ல முடிவு எடுத்திருக்க சங்கவி. பொறுங்க, அவசரப்படாதீங்க. நான் முழுசா பேசி முடிச்சிடுறேன். நந்தினியே இந்த வீட்டு மருமகளா வரட்டும். பிரபாகர் அவளுடன் சந்தோஷமா குடும்பம் நடத்தட்டும். என்னால் அவங்க வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது. என் மகனுக்காக நான் என் மனசை மாத்திக்கிறேன். ஆனா இதெல்லாம் நல்ல விதமா நடக்கணும்னா நீங்க எனக்கு ஒரு உறுதிமொழி தரணும். மனைவி கண் இமைக்காமல் பார்க்கிறார். என் மகன் மருமகளோடு நாம் வாழப்போகிற வாழ்க்கையில் எந்த குறிப்பீடும் இருக்கக்கூடாது. உங்க அக்காவை எந்த காரணத்திற்காகவும் நம் வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும்னு நீங்க நினைக்கவே கூடாது. உங்க தங்க வீட்டில் இனி அவங்களுக்கு இடமில்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்த இலக்கு நீங்கன்னு முடிவு பண்ணக்கூடாது. தான் யாரு, எங்கே இருக்கிறோம், என்ன செய்யறோன்னே புரியாம ஒரு ஜடமா உலாவற உங்க அக்காவை நம் வீட்டில் வச்சுக்க எனக்கு துளியும் விருப்பமில்லை. உங்க தங்கை எப்படி தன் குடும்ப உறவுகளின் சந்தோஷம் பெருசுன்னு நினைக்கிறாளோ அதுபோல தான் நானும் என் குடும்ப சந்தோஷம்தான் பெருசுன்னு நினைக்கிறேன். நான் சுயநலவாதி, இரக்கம் இல்லாதவன்னு நீங்க நினைச்சாலும் எனக்கு கவலை இல்லை. இதுக்கு சம்மதம்னா என் மருமகளா ஏத்துக்கிறேன். இனி முடிவு உங்க கையில் தான் இருக்கு. நிதானமா யோசிச்சு உங்க முடிவை சொல்லுங்க. சிந்தனையை முகத்தில் தேக்கி உட்கார்ந்திருப்பவரை பார்த்தபடி படியிறங்குகிறாள் சங்கவி. அம்மாவுக்கு என்ன புத்தி பேதலிச்சு போச்சா? எதுக்கும் முடிச்சு போடுறாங்க. அத்தை இந்த வீட்டின் ஒரு மூலையில் இருப்பதில் அவங்களுக்கு என்னப்பா சங்கடம்? அம்மா அவங்கள கவனிக்க வேண்டாம். தனியா நர்ஸ் வச்சு பார்த்துக்கலாம். நந்தினி அன்பான பொண்ணுப்பா. கல்யாணமானா அவ அத்தைக்கு அனுசரணையா இருந்து கவனிச்சுப்பா. அம்மாவுக்கு புரியும்படி எடுத்து சொல்லுங்கப்பா. அத்தையை வீட்டில் வச்சுக்க முடியாத சூழ்நிலைக்கு வந்த பிறகும் நீங்க மௌனமா காக்குறது சரியில்லைப்பா. தாய் ஸ்தானத்துல இருந்து உங்களை ஆளாக்கினவங்க அந்த நன்றியை மறந்துடக்கூடாதுப்பா. வேண்டாம் பிரபாகர், உங்க அம்மா குணம் எனக்கு நல்லா தெரியும். அவ இவ்வளவு தூரம் இறங்கி வந்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னதே பெரிய விஷயம். உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். என் அக்காவை எப்படி பாதுகாக்கணும்னு எனக்கு தெரியும். என்னப்பா செய்ய போறீங்க? நல்ல கவனிப்போடு இருக்கிற ஓல்ட் ஏஜ் ஹோமில் அக்காவை சேர்த்துடலாம்னு இருக்கேன் பிரபாகர். எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு ஒண்ணுதான். உறவுகளின் அருகாமை அவங்களுக்கு தெரியல. அதற்கான கொடுப்பினையும் இல்லை. இந்த பாவியை நிச்சயம் அவங்க மன்னிப்பாங்க. எனக்கு வேற வழி தெரியல பிரபா. அவர் கண்கள் கலங்குகிறது. நந்தினி, வா வா. கடைசியில் எங்க அண்ணன் வீட்டுக்கு மருமகளாக போக போற. பிரபாகர் கொடுத்து வைத்தவன். அழகும் அன்பும் ஒரு சேர உள்ள உன்னை மனைவியா அடைய போறான். உண்மையான மகிழ்வுடன் சொல்கிறாள் பவித்ரா. வீட்டில் யாரும் இல்லையம்மா? சூர்யாவும் கலாவும் கவிதா வீட்டுக்கு போயிருக்காங்க. சூர்யா அப்பா மார்க்கெட் வரை போயிருக்காரு. வீட்டில் நானும் என் அக்காவும் தான் இருக்கோம். உங்க அக்கா விஷயத்தில் என்னம்மா முடிவு செய்திருக்கீங்க? தெரியல நந்தினி. உன் மாமா அதான் என் அண்ணன் என்ன முடிவு பண்ணியிருக்கிறான்னு தெரியல. பிரபாகர் கல்யாணம் முடியட்டும் பவித்ரா. அதுவரை அக்கா இங்கேயே இருக்கட்டும். அப்புறம் அழைச்சிட்டு போறேன்னு சொல்லி இருக்காரு. அறையிலிருந்து வெளியே வருகிறாள் வசந்தி. அக்காவை பார்த்தவள் எழுந்து சென்று கைப்பிடித்து அழைத்து வந்து அருகில் உட்கார வைத்துக் கொள்கிறாள் பவித்ரா. தளர்ந்த உடம்பு, முகத்தின் சுருக்கங்கள் வயதை அதிகப்படுத்தி காட்டுகிறது. கண்கள் நிலையில்லாமல் அலைபாய்ந்தபடி இருக்கிறது. இப்பவெல்லாம் அக்கா வெளியே வர்றதில்ல. அவங்க இந்த வீட்டில் நடமாடுறது யாருக்கும் பிடிக்கல நந்தினி. நானே அக்கா வெளியே வராமல் இருக்க ரூம் கதவை வெளியே தாழ் போட்டு வைக்கிறேன் தெரியுமா? மனசு வலிக்குது நந்தினி. என் கைப்பிடிச்சு வழிகாட்டினவங்க இப்ப இவங்க இருக்கிற நிலையை பார்க்கும் பொழுது எங்க அக்கா தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தியிருந்தா கணவன், பிள்ளை, குடும்பம்னு இருந்திருப்பாங்க. நிச்சயம் அவங்க குடும்பம் இப்படி அவங்கள வெளியே அனுப்பாது இல்லையா? என்னம்மா பண்றது? கடவுளின் கட்டளைகள் என்கிறதும் அதற்கான பதிலை எங்கே தேடுறதுன்னு புரியாமல் தானே வாழ்கிறோம். கவலைப்படாதீங்கம்மா. மாமா நிச்சயம் இவங்களுக்கு நல்ல வழிகாட்டுவாங்க.
நான் வரட்டுமா? தாத்தா தனியா இருக்காரு. போய் சாப்பாடு தயாரிக்கணும். நந்தினி எழ வசந்தியும் எழுந்து கொள்கிறாள். அக்கா, உட்காரு. நீ எங்கே போற? நீ வெளியே போறியா? நான் உன்னோடு வரட்டுமா? நந்தினியை பார்க்கிறாள். அவளோடு போக வேண்டாங்க்கா. நந்தினி அவ வீட்டுக்கு போறா. நான் நாளைக்கு உன்னை கோவிலுக்கு அழைச்சிட்டு போறேன். ரூமுக்கு போகலாம் வாக்கா. நந்தினி, நந்தினி, உன் பேர் அதுதானே? இந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? என்னை உன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறியா? கண்களில் கெஞ்சுதலுடன் பார்ப்பவளை பரிதாபம் மெலிட கைப்பிடித்தவள், அம்மா, என்னமோ தெரியல, வெளியே வர ஆசைப்படுறாங்க. கொஞ்ச நேரம் எங்க வீட்டில் வச்சிருந்து பத்திரமா கொண்டு வந்து விடுறேன். அனுப்புங்கம்மா. உனக்கு எதுக்கு சிரமம் நந்தினி? இதுல என்னம்மா சிரமம்? சொல்லப்போனா இவங்க மகனா நினைக்கிற இவங்க தம்பி வீட்டுக்கு நான் தான் மருமகளாக போக போறேன். இவங்களை கவனிக்கிற பொறுப்பு எனக்கும் இருக்குமா? என் பாட்டியின் ஸ்தானத்தில் அவங்கள வச்சு பார்க்கிறேன். அனுப்பி வைங்கம்மா. சரி நந்தினி, பத்திரமாக கூட்டிட்டு போயிட்டு கொண்டு வந்து விடு. நந்தினியின் கைப்பிடித்து சிறு குழந்தையின் கூதுகலத்துடன் நடக்கிறாள் வசந்தி. உள்ளே வாங்கம்மா, அன்போடு அழைத்தவள். தாத்தா, தாத்தா. பேத்தியின் குரல் கேட்டவர், இதோ வர நந்தினி. பவித்ரா அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தாச்சா? நட்போடு பழகின. இப்ப அவங்க உனக்கு உறவுக்காரங்களா ஆக போறாங்க. சொன்னபடி உள் அறையிலிருந்து வந்தவர் ஹாலில் உட்கார்ந்திருப்பவளை பார்க்கிறார். மனம் மெழுகாய் உருகுகிறது. வருடங்கள் எத்தனை கடந்தால் என்ன? காதலை பரிமாறிய கண்கள், மனதில் அன்பு சாமரம் வீசியவள், உனக்கு எல்லாமாக இருப்பேன் என்று வாய் நிறைய சொன்னவள், இதோ வயதின் மூப்பில் கண்களின் ஒளி இழந்து உயிரோட்டமில்லாத பார்வையுடன் இதோ என் முன்னே உட்கார்ந்திருக்கிறாள். இது கனவா? இல்லை நிஜமா? என்ன தாத்தா, அப்படியே திகைச்சு போய் நின்னுட்டீங்க? இவங்க யாருன்னு தெரியல? பவித்ரா அம்மாவோட அக்கா வசந்தி அம்மா. இவங்க தான் தாத்தா அல்சைமரால் பாதிக்கப்பட்டு ஞாபகங்களை தொலைத்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்னுடன் வரேன்னு சொல்லிட்டு புறப்பட்டு வந்துட்டாங்க. பாவம் தாத்தா, இவங்க தம்பி தங்கைக்காக கல்யாணமே பண்ணிக்காம வாழ்ந்தவங்க. வாழ்நாள் கடைசி படியில் அன்பாக ஆதரவாக அரவணைக்க அவங்க தங்கையால் முடியல. இனி மாமாவின் அடைக்கலம்தான் இவங்களை காப்பாத்தணும். நந்தினி பேசிக்கொண்டே இருக்க இது எதுவுமே மூளைக்குள் பதியாமல் அவர் கண்கள் வசந்தியை பார்த்தபடி இருக்கிறது. பெரியவர்கள் அட்சதை தூவ நந்தினியின் கழுத்தில் தாலி கட்டுகிறான் பிரபாகர். பவித்ரா குடும்பத்துடன் அண்ணன் வீட்டிற்கு வந்திருந்து கல்யாண சடங்குகளில் பங்கு கொண்டு கிளம்புகிறாள். நாங்க புறப்படுறோம் அண்ணா. புது மருமகள் வீட்டுக்கு வந்தாச்சு, சந்தோஷமா இருங்க. பவித்ரா சொல்ல கவிதா சுரேஷ் கிளம்ப கலாவும் சூர்யாவும் வெளியே வருகிறார்கள். ஒரு நிமிஷம் கையில் ஸ்வீட் பாக்கெட்டுடன் வந்த சங்கவி அதை பவித்ராவிடம் தருகிறாள். குடும்பத்தோடு வந்து நல்லபடியா நடத்தி கொடுத்த. சந்தோஷம் பவித்ரா. இருக்கட்டும் அண்ணி, இது என் கடமைதானே. கல்யாண பெண்ணாக புது மெருகு களையாமல் அழகு பதுமையாக நிற்கும் நந்தினி என் அருகில் வந்தவள், தாத்தாவை பத்தி கவலைப்படாத நந்தினி, நாங்க பக்கத்தில் இருக்கோம், நல்லபடியா பார்த்துக்கிறோம் என்று சொல்ல, லேட்டாச்சுமா, போகலாம். சூர்யா அழைக்கிறான். ஒரு நிமிஷம், உங்க அக்காவை மறந்துட்டு போறீங்களே? உள்ளே இருக்காங்க, அவங்களையும் அழைச்சிட்டு போங்க. கல்யாணத்துக்காக வந்தவங்க நீங்க புறப்படும்பொழுது அழைச்சிட்டு போறது தானே முறை. அம்மா, இனி பெரியம்மா நம் வீட்டுக்கு வர வேண்டாம். இத்தனை நாள் நீதானே கவனிச்சு பார்த்துக்கிட்ட. மாமாவுக்கும் அந்த கடமை இருக்கு. அவங்க இங்கேயே இருக்கட்டும். சூர்யா சொல்ல சங்கடத்துடன் அண்ணனை பார்க்கிறாள் பவித்ரா. என்னங்க, வாயை மூடிட்டு பேசாம இருக்கீங்க? கல்யாணத்துக்கு முன்னால நான் சொன்னது மறந்து போச்சா? புது மருமகளை ஆரத்தி வச்சு அழைத்த வீட்டில் இவங்க இருக்கிறது சரியில்லை. சந்தனமும் ஜவ்வாதும் மணக்கிற கல்யாண வீட்டில் முடியாதவங்கள வச்சுக்க முடியாது. வந்தது போல கிளம்ப சொல்லுங்க. சங்கவி தீர்மானமாக சொல்ல வெளியே வருகிறார் வசந்தி. அங்கு இருப்பவர்களை மலங்க மலங்க பார்த்தவள், தன்னை வைத்து அங்கே பெரிய பிரச்சனை நடப்பதை புரிந்து கொள்ள இயலாதவளாக மெல்ல நடந்து நந்தினியின் அருகில் வந்து உட்கார்கிறாள் வசந்தி. நந்தினிக்கு அவளை பார்க்க பரிதாபம் தோன்றுகிறது. கோபமாக பேசும் மாமியாரின் முன் புது மணப்பெண் எதுவும் சொல்ல முடியாது. பிரபாகரன் நிலையோ அதற்கு மேல் இருக்கிறது. பாவம், வயதானவர்களை வேண்டாத பொருள் போல பந்தாடுகிறார்கள். அப்பா என்ன செய்ய போகிறார்? எல்லோரும் பார்த்திபன் முகத்தை பார்க்கிறார்கள். யாரும் வசந்தியை பத்தி கவலைப்பட வேண்டாம். அவளை பார்த்துக்கிற சிரமம் வேண்டாம். வசந்தியை நான் அழைச்சிட்டு கிராமத்துக்கு போக போகிறேன். நந்தினியின் கல்யாணம் நல்ல விதமாக முடியட்டும் தான் காத்திருந்தேன். நந்தினியின் தாத்தா சொல்ல
அனைவரது முகத்திலும் அதிர்ச்சி அப்பட்டமாக தெரிகிறது. சம்பந்தமே இல்லாமல் தாத்தா ஏன் இவர்களின் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார்? அதுவும் கிராமத்துக்கு எங்கோ போகப் போவதாக சொல்கிறார். எதுவும் புரியாதவளாக தாத்தாவிடம் வந்தவள், என்ன தாத்தா சொல்றீங்க? நீங்க எதுக்கு வசந்தி அம்மாவை? உரிமை உள்ளவர்தாம்மா உன் தாத்தா. யாரும் தடுக்க வேண்டாம். உங்க எல்லோருக்கும் புரியும்படி நான் சொல்கிறேன். பார்த்திபன் முகத்தை பார்க்கிறார்கள். ஏழறிங்க, என்னாச்சு? நந்தினி கல்யாணம் தான் நல்லபடியா முடிவாகிடுச்சே. இன்னும் 1 மாதத்துக்கு கல்யாணம். உங்க பேத்தி என் வீட்டில் நிம்மதியா வாழ்வா. கவலைப்படாதீங்க. என் மனதில் இருப்பதே உங்ககிட்ட சொல்லணும் பார்த்திபன். இல்லாட்டி என் நெஞ்சே வெடிச்சிடும். என்ன சொல்றீங்க? திகைப்பு தெரிய பார்க்கிறார். என் கடந்த காலம், நான் அனுபவித்த வழிகள் எல்லாத்தையும் உங்ககிட்ட மனம் திறந்து சொல்ல போறேன். சேது, என்னப்பா இது? இப்படி பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்க. வேலையும் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துட்ட. இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி இருக்க போற? தெரியல சித்தப்பா, மனசு வெறுத்து போச்சு. நான் கட்டி வச்ச கற்பனை கோட்டை இடிஞ்சு போச்சு. காலமெல்லாம் வசந்தி என் கைப்பிடிச்சு வருவான்னு நான் கண்ட கனவு கனவாகவே முடிஞ்சு போச்சு. எனக்கு வாழவே பிடிக்கல சித்தப்பா, மனம் குமுற சொல்கிறான் சேது. மனசு தேத்திக்கப்பா. நீ உயிருக்கு உயிராக நேசித்த வசந்தி உனக்கு கிடைக்கல. அவ உன்னை வேண்டாம்னு மறுக்கலையே. தன் தம்பி தங்கைக்காக தன் வாழ்க்கையை பணைய வைக்க துணிஞ்சிட்டா. ஆனா அவ மனசுல என்னைக்கும் நீதான் இருப்ப. அது உண்மை. எனக்குன்னு உங்களை தவிர யாரும் கிடையாது சித்தப்பா. அமைதியான அவ குணம் எனக்கு பிடிச்சது. அன்பா பழகினா. அவ என் மேல காட்டின அக்கறை எனக்கு முகம் தெரியாத என் தாயை ஞாபகப்படுத்துச்சு. அன்புன்னா என்னன்னு அவ கூட பழகின பிறகுதான் புரிஞ்சுக்கிட்டேன். அவ எனக்கு காதலி மட்டும் இல்ல, நல்ல சிநேகிதி, தாய்க்கு நிகரானவள். சின்ன வயதில் பெத்தவங்களை இழந்து மனதால் நிறைய காயப்பட்டு வளர்ந்தவன் நான். நீங்க மட்டும்தான் ஆதரவு காட்டுனீங்க. இந்த அனாதைக்கு அந்த கடவுள் அன்பான வசந்தியை மனைவியா கொடுக்க போறாருன்னு சந்தோஷப்பட்டேன். எல்லாம் கனவா போச்சு. சேதுவின் கண்ணீர் அவரை நெகிழ வைக்க அருகில் வந்தவர், நான் வேணும்னா அந்த கிராமத்துக்கு போய் வசந்தி கிட்ட பேசி பார்க்கட்டுமா? வேண்டாம் சித்தப்பா. அவ முடிவெடுத்தா அதிலிருந்து மாற மாட்டா. எனக்கென்னவோ அவ சித்தி தான் இதுக்கெல்லாம் காரணம்னு தோணுது. எல்லாம் சுயநலம். இத்தனைக்கும் கல்யாணத்துக்கு பிறகு அவ தம்பி தங்கையின் முழு பொறுப்பையும் நான் ஏத்துக்கிறதா சொன்னேன். அதை அவங்க நம்பல போல இருக்கு. எப்படியோ என் வாழ்க்கை இருண்ட பலவனமாகிடுச்சு. அதான் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு அந்த கிராமத்தை விட்டே வந்துட்டேன் சித்தப்பா. நீ எடுத்த முடிவு சரிதான்ப்பா. என்னதான் அந்த கிராமத்து ஜனங்க தாயாக பிள்ளையாக பழகினாலும் தினம் தினம் அந்த வசந்தியின் முகத்தில் முழிச்சுக்கிட்டு உன்னால எப்படி வாழ முடியும்? படிச்ச உனக்கு எங்கேயும் வேலை கிடைக்கும். இப்படி மூளையில் முடங்கி போகாம நான் சொன்னதை கேளு சேது. என் தூரத்து சொந்தக்கார பையன் நாமக்கல்லில் ஸ்கூல் வச்சு நடத்துறான். நீ விருப்பப்பட்டா அங்கே போய் வேலை பார்க்கலாம். அலைவாயும் மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும். தயவு செய்து நான் சொல்றது கேளு சேது. அவனை வற்புறுத்தி நாமக்கல்லுக்கு அனுப்பி வைக்கிறார். அங்கு அவன் மனதுக்கு ஆறுதலாக வந்து சேருகிறான் தினகரன். இருவரும் ஒரே அறையில் தங்க மனம் திறந்து தன் கதையை சொல்கிறான் சேது. எல்லா காதலும் கல்யாணத்தில் முடியறதில்லை சேது. அதுக்காக நம் வாழ்க்கையே செயலிழந்து போச்சுன்னு நினைக்கிறது தவறு. காலம் எப்பேற்பட்ட காயத்துக்கும் மருந்து போடும். வாழ்க்கையை அதன் போக்கில் ஒத்துக்கிறது நல்லது. உங்கள் கவனத்தை வேலையில் செலுத்துங்க. யாரும் இல்லைன்னு வருத்தப்படாதீங்க. உங்களுக்கான உறவுகளை கடவுள் நிச்சயம் ஏற்படுத்தி தருவார். 6 மாதத்தில் அவனுடன் நல்ல பழக்கம் ஏற்பட நட்பினால் இருவரும் நெருக்கமாகிறார்கள். சேது, அடுத்த வாரம் என் தங்கை கல்யாணம். நீயும் அவசியம் என்னோடு வர. ப்ளீஸ். நான் வரல திவாகர். என்னை வற்புறுத்தாதே. நாங்க ஏழைங்க தான். பெருசா மண்டபம் பிடிச்சு தடபுடலா விருந்து வச்சு நடத்துற கல்யாணம் இல்லை சேது. முக்கியமான உறவுகளுக்கு சொல்லி கோவிலில் வச்சு தாலி கட்டி வீட்டில் விருந்து, அவ்வளவுதான். என் நண்பனான உன்னை அழைக்கிறேன். வந்தால் சந்தோஷப்படுவேன். அப்புறம் உன் இஷ்டம். நண்பனின் அன்பான அழைப்பை தட்ட முடியாமல் பயணமாகிறான். கிராமத்து கல்யாணம். வீட்டு வாசலில் பந்தல் போடப்பட்டு வாழை மரம் கட்டப்பட்டிருக்கிறது. உறவு ஜனங்கள் திண்ணையில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்க கல்யாண வேளையில் நண்பனுக்கு உதவியாக இருக்கிறான் சேது. மாப்பிள்ளை வீட்டு ஜனங்கள் சாயந்தரம் வந்துடுவாங்க தினகர். மேலே திரு சண்முகம் விட்டதான் அவங்களுக்கு தங்க ஏற்பாடு பண்ணியிருக்கு. உட்கார நாற்காலி ஜமுக்காலம் எல்லாம் வாடகை கடையில் வாங்கிட்டு வந்து போட்டு தினகரின் பெரியப்பா சொல்ல, எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு பெரியப்பா. சாயந்தரம் மாப்பிள்ளை அழைப்புக்கு கோவிலில் ஏற்பாடு செய்தாச்சு. மணி 6 ஆகியது. இருப்பினும் மாப்பிள்ளை வீட்டார் யாரும் வரும் அறிகுறியே இல்லாமல் இருக்க அனைவரது முகத்திலும் கலக்கம் தெரிகிறது. தினகர், என்னாச்சின்னு கேளுப்பா. 7 மணிக்கு மாப்பிள்ளை அழைப்பு. இன்னும் யாரும் வரலையே.
கிளம்பிட்டாங்களா? ஃபோன் பண்ணி விசாரி. கவலையுடன் சொல்கிறார் தினகரனின் அப்பா. வந்துடுவாங்கப்பா. கிளம்ப முன்ன பின்ன ஆகியிருக்கும். பயப்படாதீங்க. தினகர், மாப்பிள்ளையின் மாமாவும் இன்னும் 2 பேரும் வந்திருக்காங்க. வெளியே அழைப்பு வர வாசலுக்கு வருகிறார்கள். கல்யாணத்தில் இஷ்டமில்லைன்னு கடிதம் எழுதி வச்சுட்டு மாப்பிள்ளை எங்கோ போயிட்டான்.